வணக்கம் நண்பர்களே. நாம் நாளைக்கு 11/8 அன்னைக்கு ரிசல்ட் என்ன இறங்கும் அப்படிங்கன்னு ஒரு சின்ன கணிப்பு. நம்ம எப்போயுமே டேட் வச்சு தான் இறங்கும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். இன்றைக்கி கூட நமக்கு டேட் வச்சு இறங்கியிருந்தது. நாளைக்கும் டேட் வச்சு தான் இறங்கும். நாளைக்கு என்ன டேட் வச்சு இறங்கும்? 11 இங்கிலீஷ் தேதிக்கு 11, மலையாள தேதிக்கு 27. இந்த 11, 27 வச்சு தான் ரிசல்ட் இறங்கும். அது எப்படி இறங்கும்னு தெளிவாக கவனிக்கலாம். அதாவது நம்ம இப்போது நம்ம அந்த வீடியோ உருவாக்குறதுக்கு 4 மணி நேரம் செலவு பண்ணி அதில் ரிசல்ட்டை என்னென்ன ரிசல்ட்லாம் வரலாம் அப்படின்னு ஃபில்ட்ரு பண்ணி நான் தெளிவாக ஒரு 4 நிமிஷம் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். இது என்னுடைய கணிப்பு மட்டுமே. எங்கேயுமே யார்கிட்டையுமே விஐபி நம்பர் வாங்கி உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. எந்த நான் 4 மணி நேரம் டெய்லி செலவு பண்ணி ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். இதில் ஃபெயிலியர் கூட ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக அடுத்த நாள் ரிசல்ட் நம்ம கண்டுபிடிச்சிருவோம், முதலே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் இந்த சேனலை உருவாக்கி அதை போட்டுக்கிட்டு வர்றேன். நான் எப்படினாலும் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன ஃபார்முலாவில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் மற்றவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ரிசல்ட் தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கி உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதை நான் செய்வதில்லை. பணம் வாங்கி கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதில்லை. ரெண்டாவது, நான் இது ஒரு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பாக அமையட்டுங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் இதை நான் செஞ்சுக்கிட்டு வரேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொல்கிறது டெய்லி ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்குங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா உங்களுடைய இழப்பு பெருசாக இருக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி தான் நான் இதை தெளிவாக சொல்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன கணிப்பு பார்த்துடலாம். இறைவன் மேல் நம்பிக்கையுடன் நாளைய ரிசல்ட்டு நமக்கு சாதகமாக வரும் என்று மிகவும் நம்பிக்கையுடன் இந்த கணிப்பை வெளியிடுகிறேன். எனவே தெளிவாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தவங்க கொடுத்துருக்க கணிப்பு 9537. சரிங்களா? ஒருத்தவங்க கொடுத்துருக்கிறது 6374. இன்னொருத்தவங்க கொடுத்துருக்கிறது 638. அதை மாதிரி இவர் கொடுத்துருக்கிறது 2087. இவருக்கு ஒரு போர்டு டைரெக்டாக இறக்குவார், ஒரு போர்டு ரிவர்ஸில் இறக்குவார். இங்கிலீஷ் தேதி 11, மலையாள தேதி 27. இதை வச்சு தான் ரிசல்ட் இறங்கணும். எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு இது டி போர்டு. டி போர்டில் 1 இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல் 2 டிஜிட் கூட்டி வைக்கலாம். அப்போ டி போர்டில் 2 இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம கணிப்பு. இவங்கக்கிட்ட அந்த ஃபார்முலா இருக்கான்னு பாருங்கள். 6 - 4 2 கண்டிப்பாக இறங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஏ போர்டு. ஏ போர்டில் 1ஐயும் 2ஐயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3 வருது. அதாவது ஏ போர்டுக்கு 3 வருது. இவங்க கரெக்டாக வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து 2க்கு எப்போயுமே 7 தான் இறங்கும். நேற்று நம்ம பார்த்துருந்தோம் 7 இறங்கிச்சு. அதை மாதிரி பி போர்டு 7 இறங்க வாய்ப்பு இருக்குது. அப்போ சி போர்டு என்ன? சி போர்டு இங்கே 7 காட்டுது. நமக்கு என்னவா இருக்கணும்? சி போர்டு நமக்கு பெரும்பாலும் டி போர்டையும் டியையும் சியையும் ப்ளஸ் பண்ணி வைப்பாங்க, இல்லாட்டி மைனஸ் பண்ணி வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல 8 காட்டுது. சரிங்களா? அது 8 தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அவர் கொடுத்துருக்கிற இன்னொரு 3 டிஜிட் நம்பரில் இந்த 8 கன்ஃபார்ம் ஆகுது சி போர்டில். சரிங்களா? அப்போது நமக்கு இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிறது 2 3 7 4. சரிங்களா? சாரி, 2 3 4 8. இது இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை மற்றவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 5 - 3 2. இந்த 3 டைரெக்டாக இறங்கிச்சுன்னா 3. 4 + 3 7. இந்த 9 மட்டும் டவுட்டு. -1 போட்டு 8ஆக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கணிப்பு சரியாக இருந்தால் நாளைக்கு இந்த நம்பர் இறங்கணும்.
அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 இறங்கும்னு சொல்லியிருந்தோம். 9 - 7 2 இறங்க வாய்ப்பு இருக்குது. இந்த போர்டு டைரக்ட் ஒரு பேஸ் தள்ளி 3 7 இறங்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த 7 கூட இவங்க வந்து எந்த இடத்துல கூட்டுறாங்கன்னா, அவங்க இன்னொரு 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே வந்து 1 இருக்குது. அங்கே நம்ம 7 பார்த்தோம். அதனால் இங்கே 8 இறங்கிறதுக்கு வாய்ப்பு பெரும்பாலும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு போர்டு டைரெக்டாக வைப்பாங்க 2. ரெண்டாவது 0ல் வந்து என்ன நம்பர் இறங்க போகுதுன்னு தெரியல. இவங்க கணக்குப்படி இந்த இடத்துல நம்ம கணிக்க முடியலை. அடுத்து நம்ம என்ன கணிச்சிருந்தோம்னா 2 3 7 8ன்னு வச்சுருந்தோம். கடைசி 2 டிஜிட் வந்து ரிவர்ஸில், அதாவது கிராஸாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு போர்டு டைரெக்டு, 2 போர்டு கிராஸு. 7 வந்து டைரெக்டாக இறங்கலாம். சரிங்களா? இந்த 6 + 2 8 இந்த இடத்துல இறங்கலாம். 6 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல 3 இறங்கலாம். சரிங்களா? இந்த 2 இங்கே கொடுத்துருக்கறனால இந்த 2 அங்கே டி போர்டில் இறங்கலாம். எங்கே பார்த்தாலும் 23 78ங்கிறது நம்பர் வந்து வருது.